ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ்லாம் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பார், அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார், கரெக்டாக டைமுக்கு சாங் கொடுத்துவார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ரீசெண்டாக ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். வீட்டிலலாம் காமிச்சேன் நான். நூதனா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கபிலன் அண்ணாவோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். நானே வந்து நூதனா நூதனா உன்னை இன்று இந்த ஜீவனா ஜீவனா. நான் சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடியிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ரத்தத்தில் சிவப்பாய் உலகம் நிறம் மாத்திடுவா மாத்திடுவா பதில் சொல்லுவாரோ. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. நிறம் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரு ப்ரொடக்ஷன் வந்திருக்க கே ஸ்கொயர் சினிமாஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹாவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்குது, அது எல்லாமே வெற்றி பாதைகளை அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பல்ராம் கிருஷ்ணா அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை, நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜான்ரால எனக்கு 11 படம் தான் அமைஞ்சது தமிழ் தெலுங்குல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, வேறு ஒரு வென்யூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. எப்போவுமே ஜென்ரல் வாட்சில் ஒரு ஓடிடியில் மோஸ்ட் வியூடு ஃபிலிம்ஸ் அதே மாதிரி பார்க்க விரும்புகிற திரைப்படங்களாக இருப்பது பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் த்ரில்லர் இதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் ஹாரர், இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜான்ரா நான் விரும்பி பார்க்கறதுல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் இன்னும் கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தால் அது பயங்கரமாக உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் இப்போ இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த க்ரைம் த்ரில்லர் ஒரு பாத் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதில் நிறம் ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் முகேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்ட் இங்கே நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு விவேகா அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருப்பதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ் பீயிங் அவங்க ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ்குள்ளே வித் டைரக்டர் அண்ட் வித் த டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த திரைப்படத்தில் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதில் சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், வேறு இன்டர்நெட் மொழிகளில் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். வானம் இருக்குது, சிறகடித்து பாருங்கள். அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை நடித்த பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கொரியோகிராஃபர்ஸ் நிச்சயமாக இந்த படத்தில் இந்த நூதனா சாங் பண்ண சாய் மேம்க்கும் அண்ட் சார் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்னேஹா, ஹார்ட்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் நிறைய திரைப்படங்கள் இப்போ பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் ஒன்று எடிட் லாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப க்ளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேயில் கன்வே பண்ண வேண்டிய கான்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக கான்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டாக கிரிப்பிங்காக வைக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸில் சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் டு பேக் அகேன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே இதில் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்லேருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வரவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்கிறாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன், நான் எப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸோ அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி இந்த மாதிரி டேக் எடுக்கிறதோ அது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ணுற கலைஞர்களோட அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலை மேலே வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புகிறேன் நான் இத்தனை வருஷமாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில் வைக்கும் போது இது உங்கள் பாட்டு,
இதில் உங்கள் பேர் தான் வரப்போகுது, இது உங்கள் பாடல், இது நீங்கள் தான் பாட போகிறீங்க, இது உங்கள் பேர் தான் தாங்க போகுது, நீங்கள் அதுக்கு உண்மையாக இருந்திருக்குங்கன்னு மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து இதில் பக்கம் பக்கமாக நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்லை விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டில் வரப்போகுது, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டில் வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து அழகாக அதை வந்து கோர்த்து கொடுங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படி தான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பாக யோசிக்க முடியாதுன்ற ஒரு அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விவேகா சார்ட்ட அதை வந்து சொல்லுவேன். 10 ஆப்ஷன் இல்லை, அதுலேருந்து ஒன்று இங்கே 2 எடுத்து ஒரு பாட்டுக்குள்ளே போடும்போது அது வந்து ஏதோ கொஞ்சம் சரியாக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதில் ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேறு யாரும் அதை வந்து தாங்க முடியாதுன்னு நான் தினமாக நம்புறேன் நான். ஸோ அதனால் விவேகா அவர்கள்ட்ட வந்து எப்போவுமே அதுதான் சொல்லுவேன், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமாக எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பாக எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நான். அண்ட் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய பாடல்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுன்ற ஆசையும் இருக்குது. அண்ட் ஒரு சில லிரிசிஸ்ட் தான் வந்து டைரக்டர்ஸோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கி கொடுப்பாங்க. சில பேர் வந்து இன்னும் அது லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ்லாம் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பார், அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவார், கரெக்டாக டைமுக்கு வந்து சாங் கொடுத்துருவார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால தான் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா, ஈஸியாக 25 26 இயர்ஸ். ஸோ 26 இயர்ஸாக ஒருத்தர் லிரிசிஸ்டாக இங்கே இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அண்ட் சான் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் but really enjoyed your speech and I enjoyed your work also in the film. My wishes to you, and you have a long way to go. And the colors and then the color scheme you used in the film, it was really nice, and I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான். ஸோ அந்த கண்களே வந்து 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படி தான் திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்பு வழக்கு செய்ய தேவையில்ல, கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது பேர் விடுபட்டிருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சுங்க. அண்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அப்புறம் ரீசெண்டாக ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். வீட்டிலலாம் காமிச்சேன் நான். எந்த சீசன்மா சூப்பர் சிங்கர்? இட் வாஸ் ஜூனியர் 4 அப்போ போயிருக்கிறாங்க. அப்போ வந்திருக்காங்க, இத்தனோண்டு பாப்பாவா வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்கு. அப்போது ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணாங்க, எனக்கே பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசாகுது போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. காட் பி வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டுமா. நன்றி. அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் ஊடக நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நன்றி. இங்கே மேடையில் இருக்க எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்ததற்காக. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாடல்கள் இமான் சார்க்காக பாடியிருக்கேன். நிறைய வேர்ஸ்டைலான சாங்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் டைம் நூதனா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கபிலன் அண்ணாவோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் இமான் சார். ஒரு பாட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் மேலே அவர் ரெக்கார்டே பண்ண மாட்டார். சிங்கர்ஸ்க்கு வந்து ஹர்ட்டே ஆகாத மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நூதனா வந்து ஒரு 30 minutesல ஐ திங்க் வி recorded the whole song and I'm so happy to sing this song. And இந்த song வந்து தெலுங்குலயும் நான் பாடியிருக்கேன். and thank you so much கிருஷ்ணா பல்ராம் சார். ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. என்ன இந்த மாயமும் மாயமும் என்னாச்சு உள்ள லட்சம் விரல் கோதது கோதது நெஞ்சோடு மெல்ல ஏனோ ஏதோ செஞ்சு போகுது இந்த தடயமும் விடயமும் இல்லாமலே காதல் வந்து காதல்
வணக்கம், திஸ் இஸ் பிரவஸ்தி ஆராத்யா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎம்ஆன் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடியிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. கேமலியான் மக்கள் யார் இங்கே எப்போது தண்ணீரும் மாறுவர் யார் இங்கே ரத்தத்தின் சிவப்பை உலகம் நிறம் மாத்திடுவா பதில் சொல்லுவாரோ உள்ளத்தின் நிறத்தை ஏனோ சிலர் மாத்திடுவார் மனிதரோ பேரோ நிரந்தரம் எல்லா நிறம் நெஞ்சின் நிறம் தினம் தினம் மரும் மதன் நிறம் துரோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் மோகம் என்னும் நிறம் சிலர் நிறம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்கே ஃபுல் நிறம் டீமோட இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மீடியா இங்கே வந்த ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியாவுக்கு வணக்கம். I want to thanks to Nitin sir for having me here. It's amazing to be here. And I want to thanks to our very lovely director Krishna sir for this prettiest opportunity. And also thank you so much Shankar Master for this beautiful choreography. Because of you this song is looking fab. And also I want to congratulate to entire team of Neeram, because I know this film is gonna be super duper hit. So thank you so much. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஜென்சி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கி வரைக்கும் என்ன பெரிய லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டேரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகின்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும் வரணும். ஸோ பொருளாதாரமாகவும் இது வந்து சின்ன படம்னு சொல்கிறதா இல்லை பெரிய படம் சொல்கிறதான்னு தெரில. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசாக பண்ணிட்டாரு. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டுருக்காரு. அவர் எல்லா படமும் மெனக்கெடுவார், ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக ஷேப்பாக கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலேயே தேங்க்யூ இமான் சார். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க. அதனால் வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்டையர்லி தி காஸ்ட் அண்ட் க்ரூ, சாபு நேஷ்னல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்டு எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா கூப்பிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல, ஸோ அதனால் இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்கள போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு அந்த சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டு இருக்கப்பல நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போ தான் சொன்னேன் இல்லை டேக் ஆஃப் இன்னும் நல்லா வந்திருக்குன்றப்ப படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டராக பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக தான் சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போகிறீங்க. அதனால் எனக்கு சில வெல்விஷஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும். நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனாக வந்திருக்கான் அப்படின்றக்காக அவுட் ஆகுது. கரூர்லேருந்து பாக்யராஜெலாம் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. இது இல்லாமல் தேங்க்ஸ் டு தி
பிஆர்ஓஸ் இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்ததுல வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து மூட மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் வந்து நாங்கள்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். அவர் ஃப்ரண்ட் ரோல் ஆடுவார், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால் ஐ எம் ஹாப்பி தட் ஹி இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இதை ப்ளேஸ் பண்ண போகிறது. இதை எங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் திஸ் ஜென்ரேஷன், தி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், ஆல் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர்ஸ், படம் பார்த்துட்டு கிவ் யுவர் ஹானஸ்ட் கமெண்ட்ஸ். ஒரு நல்ல தரமான படம். K2லேருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்கள் தான் வகுக்க போகிறீங்க. தேங்க்யூ வெரி மச். இனிய இந்த முற்பகல் பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தப்போ பக்கத்தில் ஹீரோயின் ரைட் சைடு உட்காந்துருந்தாங்க, லெஃப்டில் இவங்க வந்து உட்காரத்துக்கு வந்தாங்க. உடனே நம்ம பிஆர்ஓ வந்து இல்லைங்க நீங்கள் அந்த சைடு கொஞ்சம் போய் உட்காருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னாங்க. நிறம், கலர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறம் இந்த உலகில் மிக முக்கியமான ஒன்று. அது அந்த வார்த்தை எப்படி இவ்வளோ நாள் சினிமாவுக்கு டைட்டிலாக வைக்காமல் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது நிறம்தான். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கலாம் வெள்ளையாக இருந்திருந்தான்னா அமெரிக்காவினுடைய சரித்திரமே மாறி போயிருக்கும். பண்ணை அடிமைகளாக போய் அங்கே ஆப்பிரிக்கர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவனாக இருப்பான், வெள்ளையாக இருக்கிறவன் ஏமாற்ற மாட்டான் என்கிற பொது புத்தி உருவாகி இருப்பதே இந்த நிறத்தின் பார்ப்பட்டது தான். இந்த நிறம் உலகத்தை வந்து தொடர்ச்சியாக ஆண்டுக்கிட்டு வருது. ஆப்பிரிக்கர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை தான் வந்து கொண்டாடுவாங்க. இப்போ வந்து அந்த அறைக்குள் விழுந்து ஆப்பிரிக்கா வானம்னு இந்திரன் தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்க கவிஞர். அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா காக்கைகளை பற்றி இருக்கும். அவனுக்கு கருப்பாக இருக்கிறதுலாம் தன்னுடைய உறவு மாதிரி தோணும். காக்கைகளை புகழ்ந்து அவன் பாடிட்டு இருப்பான். கா என்னும் தன்னுடைய ஒளி பின்தங்கி விடுகும் அளவுக்கு வேகமாக காகங்கள் பறந்து சென்றன என்று எழுதியிருப்பான். அதே போல் இரவை பார்த்த உடனே இரவு நம்ம கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு அந்த இரவை புகழ்ந்து கவிதை பாடுவான். ஒரு குழந்தை ஊதா நிற மையை எங்கோ ஊற்றி விட்டது, அதை விடியல் என்னும் தாய் மெல்ல மெல்ல துடைத்து கொண்டு போகிறாள் என்று ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். அப்படி அந்த கருப்பை பற்றியும் அவர்களின் நிறத்தை பற்றியும் கொண்டாடுகிற விஷயத்தை நாம் பார்க்குறோம். நிறம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறம், நிரந்தரம் இல்லா நிறம் நெஞ்சின் நிறம் என்று பாவிஜய் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. இந்த படத்தில் நான் ஒரு ஐட்டம் பாட்டு எழுதியிருக்கேன். மாமா வரையா வந்து காத்திருக்கேன் ரொம்ப ஓரியா அப்படின்னு சொல்லிட்டு. திரு இமான் அவர்களின் இசையில் நான் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் எழுதிட்டு வரேன். அவங்க அம்மா கையால் சாப்பிட்ட வெகு சில கவிஞர்களில் நானும் ஒருத்தன். பெரம்பூர் பேரக்ஸ் ரோடில் அவருடைய வீடு இருந்த காலத்திலேருந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க அம்மா பாசமாக என்னையும் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துருக்கிறார்கள். அப்படி இமான் அவர்களோட நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அவரோட ஐட்டம் சாங்கினாலும் சரி, ஜிங்கனமணி எப்போ மாமா ட்ரீட்டு, மதுராஜ் எல்லாம் மச்சாந்தாண்டி, அப்படி தொடர்ச்சியாக அவரோட எங்கள் மாமா வாரியா மாதிரி மெல்லிசை பாடல் என்றாலும் விழிகளில் இனியவளே, வானே வானே போன்ற பல பாடல்கள் தொடர்ச்சியாக அவருக்கு ஏராளமான பாடல்கள் எழுத்து வரேன். இமான் அவர்களோடு பணியாற்றுவது அவ்வளவு அற்புதமான அனுபவங்க. சிங்கர் கூட சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் அவங்கள பாட வச்சு அனுப்பிச்சிருவார் அப்படின்னு. லிரிசிஸ்ட்டுக்கும் அப்படி தான், ஒரு சாய்ஸ்க்கு மேலே வேணாம்பார். சார் ஒரு பல்லவி ஒரு சரணம் போதும் சார், அதுக்கு மேலே நீங்கள் எழுத வேணாம்பார். நாங்கள் வந்து அதிகமாக ஆப்ஷன் கொடுத்து அதில் 2-3 திருத்தி மாற்றி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெகுளிதாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சரணம் ஒரு பல்லவி மட்டும் கொடுங்க அப்படிம்பாரு. அதை மட்டும் கொடுப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணவர் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் திரு இமான் அவர்கள். அவரோட பணியாற்றியது ரொம்ப அற்புதமான அனுபவம். அதே மாதிரி பல்ராம் கிருஷ்ணா அவருடைய அந்த ட்ரெய்லரை பார்த்தவொடனே நான் மறந்து போயிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நான் இமான் சார்கிட்ட சொன்னேன், அவ்வளோ அழகான எடிட்டிங்கு, சாபு சார் ரொம்ப பிரமாதமான எடிட்டிங்கு. அவர் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மெச்சூர்ட் டைரக்டர் பண்ணுற ஒரு படத்துக்கான அத்தனை அறிவுரைகளும் கொண்ட ஒரு படமாக அந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து தயாரிப்பாளர் அவருக்கு. அதே போல் முகேந்திராவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தமிழ் முகம், பெண்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு அழகிய தமிழ் முகம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய மொழியும் நல்ல தென்னிந்திய தமிழ் அவருக்கு வருது. நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களால இந்திய தமிழை பேச முடியாது, கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்திய தமிழை கற்றுட்டு பேசுறது அப்படிங்கிறது, இந்திய தமிழ் பேசுறதுங்கிறது இந்த மக்களோடு ஒன்றி போக வழிவகை செய்யும் அப்படின்னு பார்க்குறேன். அதில் முகேன் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்காரு. அதே போல் கதாநாயகி மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி.